அவள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நம்ம பொறுப்பு இருக்குல்ல. அங்கே இருக்கிற ஒரு அம்மா பேர் வந்து சசிகலா என்று எண்ணுகிறேன். அந்த அம்மா என்ன சொல்லுது, கொலை பண்ணணும் வர சொல்லுது, நேரடியாக இதில் இருக்குங்க, உயிரை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. அந்த அம்மா மேலே வழக்கு தொடுக்கவில்லை. அது மட்டும் ஒரே முடிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, என்னையை வந்து இவர் விசாரிக்க வேண்டும். அப்ப அவ்வளவு நெருக்கடியில் கொடுக்கும் பொழுது அப்ப அந்த தம்பிக்கு பாதுகாப்பாக இருப்பதான ஒரு மனித நேயம். அது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, ஜனநாயக சக்தியில் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அதே நான் சொன்னேன். அங்கே நான் போகும் பொழுது நான் கண்ணால் பார்த்தது தலித்து இளைஞர்கள் மட்டுமல்ல. நம்ம ஹோட்டலில் கேட்குறோம்ல, திருச்சூரில் ஹோட்டல் சாப்பிடும்போது எல்லா இளைஞர்களும் அவர் ஆதரிக்கிறார். அவர் பேச கரெக்டு தாங்க, சரியாக தாங்க பாடுறாரு. ரெண்டாவது வந்து ஆப்போசிட் பார்ட்டி சங்கிப்பேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் மயக்கிறாருன்றாங்க, இளைஞர்களை மயக்கி விடுகிறார் அப்படின்னு. இன்னொரு குற்றச்சாட்டு, இவர் கஞ்சா குடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நான் கேட்டேன், எனக்கு அந்த பழக்கம் இல்லைனே. ஆனால் யதார்த்தமாக ஒரு தம்பி வந்து இது மாதிரி தாய்லாந்துலேருந்து வந்திருக்கு, பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு சொன்னார். பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே அடுத்த நிமிஷமே போலீஸ் வந்துருச்சு. அப்போ என்னை திட்டமிட்டு வலையில் சிக்க வைப்பதற்காக செய்தார்கள். அது தவறு, நான் இனிமேல் செய்ய மாட்டேன்